இனிமையான மாலை வணக்கங்கள். நான் சென்ற வீடியோவில் மிதுன ராசி பற்றிய குரு பயிற்சி பலனை சொன்னேன். இப்போ கடகராசி பற்றிய குரு பயிற்சி பலனை சொல்றேன். கடகராசியுடைய ஃபர்ஸ்ட் இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க கொஞ்சம் எதுனாலும் கொஞ்சம் விரைவாக முடிக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி சமுதாயத்தில் கொஞ்சம் மதிப்புமிக்க மனிதராக இருப்பாங்க. அதே மாதிரி என்ன கடகராசிக்கு என்ன கொஞ்சம் ப்ளஸ் பண்ணா இது தற்போது அவங்க அஷ்டமசனி ரொம்ப கஷ்டமா போட்டு வருகின்ற 2025 மார்ச் மாசத்துக்கு மேலதான் அவங்க அந்த அஷ்டமசனிலிருந்து விடுவாங்க. அதனால அவங்களுக்கு அந்த அஷ்டமசனுடைய பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும். சரி, இப்ப அந்த கடக ராசியுடைய ராசி அதிபதி சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை அவங்க நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை பத்தி நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். ததிசங்க துஷாராபம் சீரோத்தார்ணவ சம்பரபம் சசினம் சோமம் சம்போர் பூசணம். அதாவது கடகராசிக்காரங்கள அதாவது சந்திரன் வீடு தொட்டு அவங்க அப்பப்ப டென்ஷன் ஆகுவாங்க, அப்பப்ப கூலாயிருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் என்ன அப்படின்னு சொன்னா, அவருக்கு போன மேல அவருக்கு 11 லாபஸ்தானத்துல குருவாக்கம் இருக்கு. இப்ப அவங்களுக்கு எதுவுமே ஒரு கொஞ்சமா நஷ்டம் உருவாக்கப்பட்டு மிகுந்த அளவில் அவங்களுக்கு லாபம் கொடுக்கும். அதாவது நிறைய லாபஸ்தானம் இருக்கும். அதே மாதிரி குழந்தை பெற்றுக்குவாங்க. அதே மாதிரி 11 குரு ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை இருப்போம். அதே மாதிரி மூத்த சகோதரர் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய சேவை செய்யணுன்ற எண்ணங்கள் வரும். ஒரு சில பேருக்கு இது ஏற்கனவே டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இளைய மனைவி கிடைப்பாங்க. அதே மாதிரி அவங்க செய்கிற தொழிலில் கொஞ்சம் பாண்டியம் ஏற்படும். நல்லா தொழிலை நல்லா கொஞ்சம் நல்லா மேலோங்குவாங்க. அதே மாதிரி நிலத்தில் பயிர் செய்தல், அதே மாதிரி இந்த போர் போடுறது இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனால் என்னன்னா ஒரு இடது காதில் மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும். இடது காது. அதே மாதிரி சாஸ்திரம் பற்றி நம்பிக்கை அவங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி ஒன்று முதல் குழந்தையோ அல்லது 4வது குழந்தையோ பிறக்கும். அதே மாதிரி கடகராசிக்காருக்கு இந்த மருமகளால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி தாயுடைய அன்பு அதிகமாக இருக்கும். அம்மாவுக்கு மரணத்துக்கு நிகரான கண்டங்கள் ஏற்படும். அதே மாதிரி நண்பர்கள் நல்ல நண்பர்கள், அதாவது நல்ல தூய்மையான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்பா இருந்தால் அப்பாவுடைய காசு உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவுடைய சொத்துக்களோ காசுகளோ உங்களுக்கு கிடைக்கும். நிலத்தில் நீங்கள் விவசாயத்துறையில் அதிகமாக மீறலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிலவளங்கள் நிறைய ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். இது 11 குரு, அதாவது லாபஸ்தானத்தில் குரு. அதாவது எந்த ஒரு கிரகமும், அது அசுப கிரகம் இருந்தாலும் சரி, சுப கிரகம் இருந்தாலும் சரி, 11 குரு உட்காந்தா அவங்களுடைய லைஃப் ரொம்ப அமோகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல என்னன்னா கொஞ்சம் இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி வரும். டீமேட் சொன்னா இடுப்பு சம்பந்தப்பட்ட வலி வரும். அதே மாதிரி சண்டை பட்டால அவங்களே கூடிக்குவாங்க. அதே மாதிரி நல்ல வருமானங்கள் இருக்கும். அவங்களுக்கு என்ன நல்ல வருமானங்கள் இருக்கு. அதே மாதிரி வருமானத்துக்கு இது கொஞ்சம் அஷ்டம சனி இருக்கிறதுல கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படுவாங்களே தவிர நல்ல வருமானங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல நகைவீட்டுகளை வைப்பாங்க. அதே மாதிரி தன்னுடைய சம்பந்தியில நல்லா அவங்களுக்கு உதவி செய்வாங்க. பல வகையில் சம்பாதிப்பாங்க. இந்த சீட்டு தொழில் நடத்தலாம், வட்டி தொழில் நடத்தலாம். இது மாதிரி நல்ல லாபங்கள் அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி என்ன அதோட இதுனா அவங்க தாய் மாமனுக்கு கொஞ்சம் இறப்பு ஏற்படும். தாய் மாமன் வகையில் யாராலும் இறப்பாங்க. அதே மாதிரி பெரியம்மா ஸ்தானத்தில் கொஞ்சம் இறப்பாங்க. அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டு இருக்கும். அதாவது அஷ்டம சனி இருக்கிறது வருகின்ற மார்ச் மாசம் வெளியே இருக்கிறது அது அஷ்டம சனி 8 மாசம் இருக்கிறது கொஞ்சம் அஷ்டம சனியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் பற்றாக்குறையும் வறுமையும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் பண்ணலாம், சொத்துக்கள் வாங்கலாம். மெயினா சொத்துக்கள் வாங்கலாம். அதே மாதிரி இது மாணவர்களாக இருந்தால் படிப்பு நல்லா அருமை ஏற்படும், நல்லா படிப்பாங்க. அதே மாதிரி கொஞ்சம் காதலில் சக்ஸஸ் ஏற்படும். அதே மாதிரி நல்லா வீடு கட்டுவாங்க, வாகனம் வாங்குவாங்க, சொத்துக்கள் வாங்குவாங்க. அதே மாதிரி குழந்தை பெற்றுக்குவாங்க. இவங்க பேர சொந்தமாக தொழில் தொடங்குவாங்க. அதே மாதிரி மாமியார் வீடு மூலம் நல்லா ஹெல்ப் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் வாங்குறவங்க அவங்களுக்கு 10 ரொம்ப பிரபலமாக இருப்பாங்க. பல நண்பர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 10ஆம் இடத்து அதிபதி திசையை அங்கே நடக்கிற தொட்டு அது என்ன நடக்கும் அப்படின்னா, செவ்வாய் அதாவது குரு மிருகசீரிட சித்தத்தில் சஞ்சாரம் செய்யும் போது தொழிலானது அமோக விருத்தி அடையும். மாமியார் மூலமா நல்ல ஹெல்ப் கிடைக்கும். மாமியார் சொத்துக்கள் ஒரு சில பேருக்கு கிடைக்கும். சொந்தமா தொழில் தொடங்குவாங்க. அதே மாதிரி இருக்கிற இடத்த விட்டு வேற தவளை போய் தொழில் தொடங்கி பெரிய லெவல்ல அவங்க சாதிக்கணும் அப்படின்னு இருக்கு. இது கடகராசியுடைய அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு மொத்தத்தை பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் மிகவும் நன்றாகவே உள்ளது. இதுல என்னன்னா சின்ன அதாவது மூத்த உடன்பிறப்பு கட்டும் காதலை கட்டும் சின்ன பிரச்சனைகள் இருக்கும்.
அதே மாதிரி பேக் பெயின் இருக்கும், அதாவது இடுப்பு சம்மந்தப்பட்ட வலி இருக்கும். அதே மாதிரி இது அவங்களுக்கு சுகர் இருந்தாலும் கூட வந்து அது தீர்க்கக்கூடிய லெவலில் இருக்கும், தவிர பெரிய லெவலில் உங்களுக்கு ஆபத்தை வந்து எதுவும் உண்டு பண்ணாது. மொத்தத்தில் பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு 11 குரு லாப குருவாக இருக்கிறது நல்ல அருமையாக இருக்கு. இதுல என்னன்னா அவங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் சரியில்லையே தவிர மற்ற எல்லா விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி நல்ல தான தர்மங்கள் செய்யலாம். அதே மாதிரி நிலத்துல போர் போட்டு அது அதே மாதிரி விவசாய தொழில் நல்லா அதிகமாக செழிக்கலாம். அதே மாதிரி பால் பண்ணை, அதே மாதிரி கால்நடைகள் துறையில் அதிகமாக வந்து பண்ணலாம். அதே மாதிரி வாகனங்கள் துறை, ஏன்னா 11 குரு இருந்தாலும் குரு உட்காந்த வீடு சுக்கிரன் வீடுன்ற தொட்டு கால்நடைகள், அதே மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஆடை ஆபரணங்கள் தொழில், இது மாதிரி நிறைய வந்து அந்த தொழிலெல்லாம் இது மென்மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக அவங்களுக்கு உண்டு. இதுதான் வந்து கடகராசியுடைய குரு பயிற்சி பலன்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சிம்ம ராசியை பற்றிய குருபலன் சொல்கிறேன். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோவில், அதாவது இன்னொரு 10 நாட்கள் கழித்து சிம்ம ராசியை பற்றிய அஷ்டம சனி பற்றிய உங்களுக்கு சனி பயிற்சி பலன், அஷ்டம சனி பயிற்சி பற்றிய பலன்களை உங்கள்கிட்ட நான் கூற போகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தற்போது என்னிடம் இதற்கு முன்பு என்னுடைய வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.